இந்த வீடியோல பெஸ்ட் HTML கம்பைலர பத்தி பார்க்க போறோம். கம்பைலர் அப்படிங்கிறது வந்து ஒரு கோட் வந்து ரைட் பண்றதுக்கான ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா HTML கோட் ரைட் பண்றதுக்கு கம்பைலர் தேவையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தேவையில்ல. உங்களுடைய சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சு கூட உங்களால கோட் ரைட் பண்ண முடியும். ஆனா எதுக்காக நம்ம கம்பைலர் சூஸ் பண்றோம் அப்படின்னா, கோடிங் அப்படிங்கிறது வந்து சிம்பிளா நம்ம லெட்டர்ஸ் டைப் பண்ற மாரி டைப் பண்ண முடியாது. கம்பைலர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அதனால தான் நம்ம கம்பைலர் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம சிஸ்டம் பேசிஸ்ல எந்த கம்பைலர் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட ரொம்பவே லோ எண்ட் பிசி இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். லைக் கவர்மெண்ட் லேப்டாப் அல்லது ரொம்பவே லோ எண்ட் பிசி இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் உங்க சிஸ்டம்ல ஒரு ப்ரௌசர் இருந்தா போதும். நீங்க வந்து ஆன்லைன் கம்பைலர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்க கூகுள் போய்கிட்டு கூகுள்ல ஆன்லைன் HTML கம்பைலர் அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வந்து வரும். அதில் ஏதோ ஒரு வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆன்லைன் HTML கம்பைலர்னு கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உங்களால் ஆன்லைன்லேயே லைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் எடிட்டிங் வந்து பண்ணிவிட்டு நம்ம லைவாக ப்ரிவ்யூ வந்து பார்த்துக்க முடியும். இது வந்து ஆன்லைன் HTML கம்பைலர்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு பேசிக் சிஸ்டம் வந்து என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறன்னு சொல்கிறவங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது இந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ். இந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த விதமான லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸுமே எடிட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற கம்பைலர் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்கெட். இந்த பிராக்கெட் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கோட் வந்து ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. நான் நெக்ஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ண போகிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான கோட் எடிட்டர் அப்படின்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ தான். இது மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொன்னால் இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடு தான். நான் மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடு தான். பிகாஸ் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். இதில் கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. உங்களுக்கு பிடிச்ச கம்பைலரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய். ஐ எம் தமிழா.